Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகக்கூடிய நிலையில இதுவரைக்கும் 108 வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாகக்கூடிய இந்த நிலையில இதுவரைக்கும் 108 வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியலானது இன்று மாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை வேட்புமனுவை வாபஸ் பெறணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு மாலை 3 மணி வரைக்கும் அவகாசம் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரும் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் வேட்புமனுவை திரும்ப பெற இன்று கடைசி நாள். வேட்பாளர் இறுதி பட்டியல் மாலை வெளியாகிறது. அந்த வகையில தற்போது வரை 7599 வேட்புமனுக்கள்ல வேட்புமனு பரிசீலனையின் போது 2467 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 108 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு பிறகு வேட்புமனுக்களை திரும்ப பெற முடியாது. முன்னதாகவே வேட்புமனுக்களை திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கை வேட்பாளர் அல்லது அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் மூலமாகவோ வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம். இதுக்கான கால அவகாசம் தான் காலை 11 மணிக்கு தொடங்கி 3 மணியோடு முடிவடைகிறது. அதற்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது தயார் செய்யப்படும். அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்பட வேண்டிய வேட்பாளருடைய வண்ண புகைப்படம் மற்றும் சின்னம் அதெல்லாம் பேலட் பேப்பருங்குவாங்க, அது அச்சடிக்கும் பணி என்பது தொடங்கும். அதுக்கு முன்னதாக இந்த வேட்பாளர் இறுதி பட்டியலிருந்து தயார் செய்யப்பட்ட பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஏற்கனவே சின்னங்கள் இருக்கிறது. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளுக்கு சின்னங்கள் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தை அணுகி தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் சில கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடமும் பொது சின்னத்தை பெறவில்லை. இதன் காரணமாக அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கும் பணியும் தேர்தல் நடத்தும் அதிகாரி முடிவு செய்வார். சுயேட்சை வேட்பாளருக்கான சின்னமும் அவர் தான் முடிவு செய்வார். ஏற்கனவே வேட்புமனுக்குள்ள சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னுரிமை அடிப்படையில பொது சின்னத்திலிருந்து ஏதாவது சின்னத்தை ஒதுக்கி தர வேண்டும் அப்படிங்கிறத 3 பட்டியல கொடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த 3 சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்கி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வேட்புமனு தாக்கலும் போதே முன்வைத்திருப்பாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தேர்தல் நடத்தும் அதிகாரி இன்னைக்கு 3 மணிக்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த தொகுதியில எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்குவாங்க. அதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே சின்னம் இருக்கும். அதைத் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இவர்களுக்கான சின்னம் ஒதுக்கும் பணிதான் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில மேற்கொள்ளப்படும். அப்போது அந்த என்னென்ன சின்னங்கள் கேட்கிறாங்களோ ஒரே ஒரு சின்னத்தை பல வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர் கேட்கும் பட்சத்தை அதெல்லாம் அந்த வேட்பாளருடைய பெயரை எல்லாம் எழுதி போட்டு அதை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சின்னம் ஒதுக்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளருக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியை பொது சின்னத்திலிருந்து இந்த சின்னத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் முன்வைப்பாங்க. இதற்கான பணிகள் என்பதும் 3 மணிக்கு பிறகு நடைபெறும். அதற்கு முன்னதாக இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அதிகாரி மூலமாக வெளியிடப்படும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில வேட்புமனுக்களை திரும்ப பெறக்கூடிய நபர்கள் திரும்ப பெற்றுட்டு வராங்க. அதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.